உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சாய் அன்பர்களுக்கு வணக்கம். பாபாவை பற்றி, பாபாவின் அற்புதங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். திகட்டவே திகட்டாத ஒரு விஷயம் இந்த மண்ணிறங்கி வந்த தெய்வம் சாய்பாபாவின் அற்புதங்கள். த காட் ஹூ வாக்ட் ஆன் எர்த். அற்புதமான ஒரு புத்தகம். இதெல்லாம் என்ன சொல்றது, பாபாவை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு புத்தகம். இதிலிருந்து ஒரு பாகத்தை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். காலை வேளையில் நடைபெறும் ஒரு குறிப்பிட்ட வேண்டிய பத்ததி சாய்பாபாவை நாடி வரும் அவருடைய தொழுநோய் பக்தன். அவன் பெயர் பாஹோஜி ஷிண்டே. சாய்பாபாவின் கையில் காயம் ஏற்பட்டிருந்த போது கட்டப்பட்டிருந்த பாண்டேஜை அகற்றி உள்ளே நெய் தடவி அப்பகுதியை மிருதுவாய் மசாஜ் பண்ணி விடுவான் அவன். பிறகு புது பாண்டேஜினால் காயத்தை கட்டிவிடுவான். எங்கோ தூர தேசத்தில் இருந்த ஒரு தீவிர சாய்பாபா பக்தையின் இடுப்பில் இருந்த குழந்தை அது நழுவி கொழுந்து விட்டு கொண்டிருந்த நெருப்பு சூளைக்குள் தவறி விழுந்து விட்டதை ஞான திருஷ்டியால் அறிந்து விட்ட பெருமகனார் அதனை காப்பாற்ற எரிந்து கொண்டிருந்த துணிக்குள் தனது கையை அப்படியே நேராய் நுழைத்து விட்டார். குழந்தைக்கு பதிலாய் நெருப்புக்கு இரையாய் தன்னுடைய கையையே தந்தார். குழந்தை பிழைத்தது. அன்றிலிருந்து இது தினசரி பத்ததியாய் ஆனது. கையில் ஏற்பட்ட காயம் மாறி வெகு நாட்கள் ஆன போதும் கூட ஷிண்டே வந்து செய்து சென்ற மசாஜினை அனுமதித்து வந்தார் சாய்பாபா. ஏன் இப்படி என்பதற்கான காரணத்தை என்றும் அவர் யாருக்கும் விளக்கியதில்லை. கை மசாஜ் முடிந்ததும் உக்காவுக்கான களிமண் குழாயினையும் ஷிண்டேவே தயார் செய்து அவரிடம் தந்து வந்தான். அதிலிருந்த புகையை ஓர் இழுப்பு இழுத்து பின் ஷிண்டேவிடமும் நீட்டி அவனையும் புகைக்க சொன்னார் பாபா. லஞ்ச் முடிந்ததும் சாய்பாபா லெண்டி நந்தவனத்துக்கு போய் அங்கு 3/4 மணி நேரத்தை கழிப்பார். முன்னரே விளக்கியது போல பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடுகள் அற்று அவருடைய பலதரப்பட்ட பக்தர்களால் லெண்டி வடிவமைக்கப்பட்டு ஆக்ரா நெடுஞ்சாலையை தொட்டபடி விரிந்திருந்தது. தோட்டத்தில் ஒரு கிணறு கூட உண்டு. அது விவசாய தரங்கள் ஏகமாய் உள்ளடக்கியிருந்த நீரூற்று என பின்னர் அறியப்பட்டது. சாதாரணமாய் ஏதும் புரியாத அளவுக்கு பொடி வைத்தே பேசும் இயல்புடையதாய் சாய்பாபாவுடைய பேச்சும் குறிப்புகளும் இருக்கும். இதில் அவரை ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்பிய பக்தன் ஒருவனின் அனுபவம். முடியாது, நீ சுவரை இடித்து போட்டால் அதுவே போதுமானது. குழம்பி நடுங்கி போனான் அவன். என்ன சொல்கிறார் சாய்பாபா? அவர் சொன்ன சங்கேத வார்த்தைகளுக்கு பின்னர் கிடைத்த விளக்கம். புகைப்படக்காரனும் சாய்பாபா தான். இங்கு சுவர் என சொல்லப்பட்டது என்னவென்றால் நான் எனதுடம்பு என்ற நினைப்பாகும். இச்சுவர் ஒரு மனிதனுக்கும் அவனுடைய ஆன்மா என்னும் அரூபத்திற்கும் இடையே நின்று கொண்டிருக்கிறது. அதை உடைத்தெறிந்து விட்டால் போதும். சாய்பாபாவை சாய்பாபாவென அவனே அவனுள் காணலாம். புகைப்படம் எடுத்து பார்க்க வேண்டியது உடல் அல்ல, அது ஆன்மா. இதைத்தான் அன்று புரிய வைத்தார் சாய்பாபா. தினமும் சாய்பாபா தங்கியிருக்கக்கூடிய அந்த மசூதியில் பல அற்புதங்கள் நிகழ்ந்த வண்ணம் இருந்தன. அவற்றில் ஒவ்வொன்றாக முக்கியமான விஷயத்தை எல்லாம் நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்ப்போம். சாய்பாபாவின் பரிபூர்ண ஆசி நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். பாபாவின் அற்புதங்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஷிரடி சாய் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.